ஹரியோம் ஸ்டூடெண்ட்ஸ். கண்ணா எல்லாருமே நேராக உட்காருங்க. கண்ணை மூடி உட்காருங்கம்மா. ஓம் சாண்டிங் 3 times. மூச்சு நல்லா உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடுங்க. ஓம் ஓம் ஓம். பிரேயர்மா. सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। கண்ணா எல்லாருமே நோட்டும் பெண்ணும் கையில் எடுத்துக்கோங்க. மிஸ்ஸு சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? புறநானூறு இல்லையா? புறநானூற்று கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் படிங்க, எழுதி பாருங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறதுமா தண்ணீர் துணைப்பாடம். அதாவது பஞ்சபூதங்கள்னு நம்ம சொல்கிறோம். என்னென்ன? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். அதுல நீரினுடைய இன்றியமையாமை முக்கியத்துவம் உணர்த்துகின்ற கதை தாமா இந்த தண்ணீர் என்பது. ஒரு குடம் தண்ணி கூட இல்லாம எத்தனை கஷ்டப்படுறாங்க தண்ணீருக்காக அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதையினுடைய சிறப்பம்சம். விண்ணின் மலைத்துளி, மண்ணின் உயிர் துளி. தெய்வ புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? வானின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் நீரின்றி அமையாது ஒழுக்கு. தண்ணி தாம்மா ரொம்ப எல்லாத்துக்குமே. சாப்பாடு கூட இல்லாம இருந்துடலாம், தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? அந்த தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை, சிறப்பம்சத்தை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். வணக்கம். 9ஆம் வகுப்பு இயல் 2 விரிவானம். தண்ணீர். தண்ணீரின் முக்கியத்துவத்தையும் தேவையையும் பண்டைய காலத்திலிருந்தே இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டேதான் இருக்கின்றன. இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாகவே மாறி வருகிறது. இதை உணர்த்துவதே இச்சிறுகதையாகும். சிறுகதையை இயற்றியவர் கந்தர்வன். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் ஆகும். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியவை இவரது குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்புகளாகும். இந்திரா என்ற பெண் தண்ணீருக்காக படும் துன்பத்தையும் நீரின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் இக்கதையை நாம் பார்க்கலாம். மழை இல்லாத காரணத்தினால் இந்திரா ஊரிலும் பக்கத்து ஊரிலும் தண்ணீர் இல்லை. தண்ணீர் பிடிக்க வேண்டும் என்றால் பிலாப்பட்டிக்கு சென்றுதான் தண்ணீர் பிடிக்க வேண்டும். அதுவும் 3 மைல் தூரம் நடக்க வேண்டும். ஊருக்குள் 4 இடங்களில் கிணறு வெட்டியும் பார்த்தார்கள். உப்பென்றால் குடலை வாய்க்கு கொண்டு வருகிற உப்பு. கடல் தண்ணீரை விட 1 மடங்கு கூடுதலான உப்பு. கிணற்று தண்ணீரில் உப்பளம் போடலாம் போல் இருந்தது. எல்லா ஊர்களிலும் தண்ணீர் தீந்து போய்விட்டன. தீந்து என்றால் இல்லாமல் வற்றி என்பது பொருள். பருவ காலத்தில் மழை பெய்யும். மழை பெய்தால் பேய் மழையாக பெய்யும். கண்மாய், ஊருணி எல்லாம் உடைப்பெடுத்து வெள்ளம் போய் 3ஆம் நாள் மறுபடி நீரில்லாத பூமியாக இருக்கும். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை போல் தண்ணீர் இல்லாமல் இருக்கும். ஐயா காலத்தில் உலகம்மாள் கோயில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது. ஏற்றம் வைத்து அதிகாலை முதல் இரவு வரை தண்ணீர் எடுப்பார்கள்.
பெண்கள் தலையில் ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடம் என்று தண்ணீர் எடுத்தார்கள் என்று இந்திராவிற்கு நினைத்து பார்த்தாள். ஆனால் இன்று அதெல்லாம் கனவாக மாறிவிட்டது. நல்ல தண்ணீர் எடுக்க பிலாப்பட்டிக்கு 3 மைல் தூரம் நடந்து சென்று எடுக்க வேண்டும். ஊருணிக்கு பக்கத்தில் இருந்தது அந்த நல்ல தண்ணீர் கிணறு. அதுவும் மதியம் வரை பிலாப்பட்டி ஜனம் மட்டுமே இறைத்து கொள்ளும். மதியத்துக்கு மேல்தான் வெளியூர் ஆள்களுக்கு விடுவார்கள். முதலில் இந்திரா அம்மாதான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் தண்ணீர் எடுத்து வந்தாள். வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திரா குடத்தை எடுத்தாள். பிலாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகளில் கால்வலியோடு விடிய விடிய தூங்காமல் இருந்திருக்கிறாள் இந்திரா. நோவோ நோக்காடோ பொம்பளை பிலாப்பட்டி போயாக வேண்டும், தண்ணீர் கொண்டு வந்தால்தான் சோறு பொங்க முடியும், குடிக்கவும் முடியும் என்ற நிலை இருந்தது. 4 மாசத்துக்கு முன்தான் ரயில் நிலைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சு வந்தது. உலகம் பூராவும் தண்ணி இல்லைனாலும் சரி, நாள் தவறாம ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது தண்ணி கொண்டு வந்து ஊற்றி விடுறான் என்ற பேச்சு அடிபட்டது. இப்படி பேசி பேசியே 3 மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறிவைத்து மதியம் 12 மணிக்கே பெண்கள் தண்ணீர் பிடிக்க வந்தார்கள் ரயில் நிலையத்திற்கு. வெயில் நன்றாக அடித்துவிட்டு தனியத் தொடங்கிய வேளை. பேசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவிலிருந்து அருவலாக கேட்டது. வல்லநேந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் இப்படித்தான் ஒலி எழுப்புவார்கள். திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தால் இந்திரா. தூரத்தில் ரயில் வருவது மங்கலாக தெரிந்தது. ரயில் ஊதல் சத்தம் கேட்டு அம்மா அனிச்சையாக பொட்டு தண்ணி இல்லை என்று கூறினாள். ஐயா சினையாட்டை பார்த்தபடி திண்ணையில் அமர்ந்திருந்தார். ஐயாவுக்கு எப்போதும் கணக்கு தான். ஆடு குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு குபேர்னாகும் கணக்கு போட்டு கொண்டிருந்தார். இந்திரா குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு ரயில் நிலையத்திற்கு செல்லும் போது மேலும் 4-5 பெண்கள் இந்திராவை முந்த பார்த்தார்கள். ஆனால் இந்திரா படு கெட்டியான பெண். எல்லாருக்கும் முன்பாக இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் பதற்றமே இல்லாமல் அலட்சியமாக நின்றார் ரயில் நிலையத்தில். இடம் பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்களில் சாய்ந்து கொண்டு எகத்தாளம் என்றால் ஏளனமாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகளோடும் பச்சை கொடியோடும் வந்தவர் இந்த சச்சரவை பார்த்துவிட்டு, ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வர சொல்லி எல்லாரையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறேன் என்று கூறினார். ஆனால் பெண்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. ரயில் காட்டு யானை பிளறிக்கொண்டு வருவது போல் ரயில் நிலையத்துக்குள் நுழைந்தது. பயணிகள் இறங்குவதற்கு முன்பாக இந்திரா ரயில் பெட்டிக்குள் குடத்தோடு நுழைந்தாள். முகம் கழுவும் பேசின் குழாயை வேக வேகமாக அரை செம்பும் 1/4 செம்புமாக பிடித்து குடத்தில் தண்ணீரை ஊற்றினாள். தண்ணீர் பாதி குடம் கூட நிறையவில்லை. இன்ஜினிலிருந்து ஊதல் ஒலி வந்தது. அம்மா சொட்டு தண்ணி இல்லை என்று கூறியது ஞாபகத்துக்கு வந்தது இந்திராவுக்கு. ஊதல் ஒலி வந்தாலும் ரயில் புறப்படுவதற்கு தாமதமாகும் சில நேரங்களில். இன்னும் கொஞ்சம் தண்ணீர் பிடித்து குடத்தில் ஊற்றிவிட்டு குதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டே உள்ளங்கையை மேலும் அழுத்தி தண்ணீர் பிடித்து கொண்டு இருந்தாள். அதற்குள் ரயில் வேகம் அதிகரித்து பிளாட்பாரம் முனை வருவது போல் இருந்தது. படபடவென்று செம்பை எடுத்து குடத்தை பாதையில் வைத்துவிட்டு இந்திரா குதிக்க போனாள். அதற்குள் வடக்கத்திய பெண் ஓடி வந்து இந்திராவை இழுத்து வண்டிக்குள் தள்ளிவிட்டு கோபமாக கத்தினாள். மொழி புரியவில்லை என்றாலும் வடக்கத்திய பெண் கூறுவது இந்திராவுக்கு புரிந்தது. தற்கொலை பண்ணிக்கொள்ளவா பார்த்தாய் என்று அவள் கேட்பது போல் இருந்தது. கடை தெருவுக்கு சென்ற ஐயாவிடம் சின்னவன் சின்ன பையன் ஓடி வந்து, ஐயா ரயில் போயிருச்சு, அக்கா இன்னும் வரல என்று கூறினான். ஐயா ரொம்ப சாதாரணமாக, எங்கேயாவது வாயெழுந்துக்கிட்டு இருக்கோம், போய் நல்லா பாருல என்று கூறினார். நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்ல சொன்னுச்சு என்று சிறுவன் கூறினான். லேசான பதற்றத்துடன் வீடு வந்தவிடம் அம்மா படபடவென்று சொன்னார். ஓடுங்க, அந்த ரயிலை பிடிங்க, என் மகா அதில் தான் போயிட்டா, அடுத்த ஸ்டேஷனை பிடிங்க போங்க என்று அம்மா கூறினாள். அண்ணன் வீடு.
தம்பி வீடு, மச்சினன் வீடுகளிலிருந்து ஆட்கள் ஓடி வந்தார்கள். 2 பஸ்கள் போய் 3ஆவதாக வந்த ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறியும் ஏறாமலுமாக கண்டக்டரிடம் கத்தினார்கள். பேசஞ்சர் ரயிலை பிடிப்பா, வேகமாக வண்டியை ஓட்டுப்பா என்று கூறினார்கள். டிக்கெட் கொடுப்பதில் மும்பரமாயிருந்த கண்டக்டர் அதை சாதாரண முறையில் கேட்டுக்கொண்டிருந்தார். ஐயாவின் மைத்துனர், பொண்ணு ரயிலோட போயிடுச்சுன்னு நாங்கள் ஈரக்கொலையை பிடிச்சிட்டு கத்துறோம், சிறுங்காமல் கேட்டுக்கிட்டு நிற்கிறீரு, டிரைவர்கிட்ட சொல்லுமையா வேகமாக ஓட்ட சொல்லி என்று கூறினார்கள். விவகாரம் வேண்டாம் என்று கண்டக்டரும் வேகமாக போங்கண்ண என்று ஒப்புக்கு சொல்லிவிட்டு டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தார். இவர்கள் போய் சேர்ந்தபோது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் எறும்பு கூட இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டரிலிருந்து ஒவ்வொருவரிடமாக விசாரித்தார்கள். குடத்தோர ஒரு பொண்ணு இறங்குச்சா என்று. யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை. போன ஆட்களில் ஒருவர் சொன்னார், புள்ளைகிட்ட டிக்கெட் இல்லைங்கிறதுனால யாருக்கும் தெரியாமல் ஒழிஞ்சு ஒழிஞ்சு வெளியே போயிருக்குமையா என்று கூறினார். ரயில் நிலையத்துக்கு வெளியே எல்லா இடங்களிலும் கேட்டார்கள். ராமநாதபுரம் வடக்கு தெருவில், அத்தை வண்டிக்கார தெருவில், சின்னம்மா வீடு, தெரிந்த வீடு, அறிந்த வீடு பூராவும் தேடிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனார்கள். பால் கடை, பழக்கடை என்று ராமநாதபுரத்தையே சல்லடை போட்டு சலித்து பார்த்துவிட்டு கவலையும் அசதியுமாக ஆட்கள் ஊர் திரும்பினார்கள். வீட்டு வாசலில் இவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டத்தில் ஒருவர், மெட்ராஸுக்கே போயிடுச்சோ புள்ள என்று சந்தேகம் எழுப்ப ஐயா கத்தினார். உன் கழுத்தை கடிச்சு மென்னு போடுவேன், பேசாமேரி என்று ஐயா கத்தினார். அம்மாவுக்கு இந்த பேச்சுகளை கேட்டு குமட்டலும் மயக்கமாய் வந்தது. இந்த கூட்டத்தில் யாரும் எட்ட முடியாத யோசனைக்கு போய் பொறுமை கொண்டும் வாயில் முந்தானியை அழுத்தி கொண்டும் சொன்னாள், என் புள்ள எந்த ஊர் தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கோ தெரியலையே என்று கூறினாள். அவளால் அடக்கவும் முடியவில்லை, அவளை யாரும் பிடித்து அடக்கவும் முடியவில்லை. இந்திராவின் அம்மா ஆவேசம் வந்தவள் போல் ரயில் நிலையத்திற்கு ஓடினாள். பின்னாலேயே ஐயாவும் ஊர்ஜனமும் ஓடியது. பொழுது வேற இருட்டிக்கொண்டே வந்தது. அம்மா தண்டவாளத்தின் ஓரத்திலேயே ஓட ஆரம்பித்தாள். 10 அடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்திவிட்டு கூர்ந்து பார்த்தார். தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. நெருங்க நெருங்க அம்மா தான் முதலில் கத்தினாள். அந்தா இந்திரா வருது என்று கூறினார். இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்திரா கூடத்தருகில் வந்தாள். அம்மா நிறை பூரிப்பில் விம்மிக்கொண்டு போய் குடத்தை வாங்கினாள். நிறை குடம், சொட்டு தண்ணீர் சிந்தாமல் கொண்டு வந்து விட்டாள் இந்திரா. மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்டார், பய மகளை இதையும் சுமந்துக்கிட்டா வரணும் இத்தனை மைலுக்கும்? இந்திரா சொன்னா, நாளைக்கு வரைக்கும் குடிக்க எங்கே போகிறது தண்ணிக்கு என்றாள். எத்தனை மைல் தூரம் இந்திரா தண்ணீரை சிறிதளவு கூட சிந்தாமல் எடுத்து வந்திருக்கிறாள். இதை கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. தண்ணீருக்காக இவர்கள் படும் கஷ்டம் இக்கதையிலிருந்து நமக்கு புரிகிறது. இதேபோல் பல ஊர்களில் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இன்றும் துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். தண்ணீர் பஞ்சத்தை போக்க நாம் என்ன செய்யலாம்? அதிகமான மரங்களை வளர்க்கலாம். மரம் வளர்ப்பது மூலம் மழை பெறலாம். ஆறு, குளம், ஏரி போன்றவற்றை தூர்வாரி நீரை சேமிக்கலாம். தண்ணீரையும் நாம் சிக்கனமாக பயன்படுத்த. புத்தகத்தில் இக்கதையை நன்றாக வாசித்து பாருங்கள். நன்றி மாணவர்களே. கண்ணா, இப்போ நம்ம பாடத்தை பார்த்தோமா? சரி, தண்ணிக்காக அவங்க எங்கேம்மா குடத்தை எடுத்துட்டு போறாங்க? எங்கே போறாங்க? புகை வண்டியில தண்ணி பிடிக்கிறதுக்காக போறாங்க இல்லையா? சரி, அதுமா அந்த பொண்ணு அங்கேயே இறங்குச்சா? இல்லை, ரொம்ப தூரம் போய் நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வருது இல்லையா? ஒரு குடம் தண்ணிக்காக இப்படி கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாருமே தேடி தேடி பார்த்து மறுபடியும் போய் அடுத்த ரயில் நிலையத்துலேயும் போய் இறங்கி பார்த்தாலும் பொண்ணை காணோம். இந்த பொண்ணு நேரம் மெட்ராஸுக்கே போயிடுச்சா தண்ணி பிடிக்க அப்படிங்கிறது, அந்த அலைந்து திரிதல், தண்ணி எவ்வளோ முக்கியங்கிறது, ஒரு சொட்டு கூட சிந்தாம இப்படி நீ தண்ணி கொண்டு வரையன்னு அவங்க அப்பா கேட்கும்போது, பின்ன நாளைக்கு குடிக்கிறதுக்கு சமையல் செய்யறதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்கக்கூடிய கதை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? எதனுடைய இன்றியமையாமை? தண்ணீர். அதாவது தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை, இன்றியமையாமையை, தண்ணி இல்லாட்டி எவ்வளோ கஷ்டங்கிறத ரொம்ப அழகா சித்தரித்திருக்கின்றார் கவிஞர். சரி, விண்ணின் மலைத்துளி எதனுடைய உயிர்த்துளி? மண்ணினுடைய உயிர்த்துளி. திருவள்ளுவரினுடைய தெய்வ குரல் என்ன?
வானின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் நீரின்றி அமையாது ஒழுக்கு. எல்லா உயிரினங்களுக்குமே ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் தண்ணீர் மிக மிக இன்றியமையாதது என்று கூறுகின்ற சிறுகதை தான் பார்த்தோம். ஓகே, வெரி குட் கண்ணா. கண்ணா, மிஸ் படிக்கிறேன் கேளுங்க. நீங்க படிச்சு பாருங்க. ரீடிங் பிராக்டிஸ் டெய்லியுமே பண்ணுங்கம்மா. தண்ணீரின் இன்றியமையாமையையும் தேவையையும் பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாகவே மாறி வருகிறது. இதை உணர்த்துவது இந்த சிறுகதை. வெயில் குரூரமாய் அடித்துவிட்டு தனியத் தொடங்கிய வேளை. பேசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவில் இருந்து அருவலாக கேட்டது. வல்லநேந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் இப்படித்தான் ஒலி எழுப்புவார்கள். திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தான் இந்திரா. தூரத்தில் ரயில் வருவது மங்களாக தெரிந்தது. உள்ளே அம்மா சொட்டு தண்ணி இல்லை என்று ரயில் ஊதல் கேட்டு அனிச்சையாக சொல்லிக் கொண்டு இருந்தது ஐயா. சின்ன ஆட்டை பார்த்தபடி திண்ணையில் உட்கார்ந்து இருந்தார். ஐயாவுக்கு எப்பொழுதும் கணக்குத்தான். ஆட்டுக்குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு குபேரனாகும் கணக்கு. Lisa and Sukadev of Yoga Vidya welcome you for practice for new insights, relaxed eyes and improved eyesight. You can do this exercise standing, sitting on a chair or sitting cross-legged on the floor. Wherever you're sitting, close your eyes and feel your eyes and become aware you want to be grateful to your eyes and you want to do something good for your eyes. Open your eyes, look towards the right and towards the left, towards the right, left, right, left, right, left, right, left. Close your eyes, feel your eyes, and with each exhalation imagine you send relaxing energy, light energy from your abdomen to your eyes or through your eyes. Open your eyes again, look up, down, up, down, up, down, up, down, up, down. Close your eyes, feel your eyes, and with each exhalation send relaxing energy from your abdomen to your eyes and through your eyes. Open your eyes again. Now look to the upper right, lower left, 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 upper right, lower left. Close your eyes. Send relaxing energy to your eyes. Open your eyes again. Look towards the upper left, lower right, upper left, lower right, upper left, lower right, upper left, lower right, upper left, lower right. Close your eyes and send relaxing energy from your abdomen towards your eyes. Open your eyes again and make no circular movement clockwise. Look up and then slowly to the right and to the bottom and to the left and up to the right, down, and continue a few times. Try to make it complete circles and not just squares. This practice also helps to harmonize the two hemispheres of the brain. Now, other direction, counterclockwise. Do
slow conscious movement. And slowly close your eyes and feel the relaxing energy of your abdomen go into your eyes. Now open up your eyes again and stretch out your right arm, thumb, the level of your eyes. Look towards your thumb. Look far away. Back to your thumb. Now look towards the tip of your nose, to your thumb, far away, your thumb, tip of your nose, thumb, far away, thumb, tip of your nose, thumb, far away, thumb, tip of your nose, thumb, and far away. Close your eyes, lower your hand, breathe a few times, and send relaxing energy into your eyes and through your eyes. Now, lift up your hands a little bit and rub your palms, warming up your palms and increasing the life force, the prana in your hand and your hand chakras. Put your palms over your eyes and feel the energy of your palms radiate into your eyes. Feel that calming, soothing, relaxing energy. Slowly relax your hands, lower your hands. And one more time, rub your palms, developing warmth in your palms, feeling the energy in your palms. And put your palms over your eyes. And feel the relaxing energy of your palms radiate into your eyes. Slowly lower your hands. Remain seated for a few moments. Breathe a few times deeply. Feel the relaxation of your eyes, relaxation of your mind. You can do this wonderful breathing exercise every day. Your eyesight will improve. You don't need to get headache. And you come to clearer and clearer insights. Lisa and Sukadev wish you a day full of insights, full of calmness, peace and compassion. Purnamada Purnamidam Purnat Purnamudachyate पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः
पूर्णमेवावशिष्यते। ॐ